வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. மஹிந்த ராஜபக்ஷவிடம் இருந்த குண்டு துளைக்காத வாகனம் பறிமுதல். கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் திடீரென எரிந்து சாம்பலாகி முச்சக்கர வண்டி. வீட்டை விட்டு வெளியேறும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா கொழும்பில் வாடகை வீடு தேடுவதாக தகவல். அடுத்த சில மணி நேரங்களில் வடக்கு கிழக்கில் பலத்த மழை பெய்யும் சாத்தியம். மன்னார் பேசாலி போலீஸ் பிரிவில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட இளைஞன் போலீஸ் நிலையத்தில் உயிரிழப்பு. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு எதிராக யாழில் வெடிக்க உள்ள போராட்டம். கொழும்பு கருவாத்தோட்ட பிரதேசத்தில் விபச்சார நிலையம் முற்றுகை. தாய்லாந்து பெண்கள் பலர் கைது. யாழ்ப்பாண நல்லூர் பகுதியில் உள்ள வீடொன்றில் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய வெளிநாட்டு பணமும் நகைகளும் திருட்டு. சந்தேக நபர் கைது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் பல உணவகங்கள் மீது வழக்கு தாக்கல். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு தேவிபுரம் காட்டுப்பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை. இளைஞன் கைது. கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சக்கொத்தீவு பிரதேசத்தில் நேற்று மாலை முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பற்றி எரிந்து சாம்பலான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த முச்சக்கர வண்டி கச்சக்கொத்தீவில் இருந்து கிண்ணியாவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இடையில் பழுதடைந்துள்ளது. இந்த நிலையில் இடையில் கராச்சொன்றில் நிறுத்தி பழுது பார்க்க கொண்டிருந்த வேளையில் தீப்பற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் கொழும்பில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கு தற்போது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் இந்த நடவடிக்கை தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறி வாடகை வீட்டுக்கு குடிபெயர திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக அடுத்த சில மணித்தியாலத்துக்கு பல்வேறு பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி பெறப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் குருநாகல், மாத்தளை மாவட்டங்களில் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள சிவப்பு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பேசாலி போலீஸ் பிரிவில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு பேசாலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 34 வயதுடைய நபர் ஒருவர் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்த குறித்த நபரின் தாய் பேசாலை பிரதேச வைத்தியசாலைக்கு காலை வருகை தந்து தனது மகனை போலீசார் அடித்து கொலை செய்துள்ளதாக அங்கு தெரிவித்துள்ளார். கட்டாஸ்பத்திரி பகுதியில் போதைப் பொருள் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபரை பேசாலை போலீசார் துரத்தி பிடித்ததோடு இவருடன் இருந்த மற்றொரு நபர் தப்பி ஓடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு தேவிபுரம் காட்டுப்பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு போலீசார் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இதில் 8 பேரல்களில் 1280 லிட்டர் கோடா கான்களில் தயாரிக்கப்பட்ட 100 லிட்டர் கசிப்பு மேலும் சுருள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தேவிபுரம் பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கடந்த 3 மாதம் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட போதும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத வாகனமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். அதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பணியாளர்களின் பயன்பாட்டிற்கு தற்போது ஒரு வாகனம் கூட இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் மசோதா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ தங்கியிருந்த உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் வாகனங்கள் ஆகியவை அரசாங்கத்திடம் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் எமது நாட்டின் நிலைமையில் உள்ள கச்சத்தீவை அரசியலுக்காக பயன்படுத்தினால் அவர்கள் இருவருக்கும் எதிராக கடற்தொழில் சமூகம் மிக விரைவில் ஒரு பாரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அனலிங்க மனராசா எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹம்பகா மினுவாங்குடி வீதியில் உள்ள வீதியவத்த சந்தியில் காலை இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வேகமாக பயணித்த லொரியொன்று கட்டுப்பாட்டை இழந்து பாடசாலை மாணவன் மீது மோதி பின்னர் ஒரு கார் மற்றும் ஒரு முச்சக்கர வண்டி மீது மோதியுள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த பாடசாலை மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்.
விபத்தினை ஏற்படுத்திய லொரியில் மதுபான போத்தல் ஒன்றும் இருந்ததாக தெரிய வருகின்றது. காற்றுடன் கூடிய மழை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 3 குடும்பங்களைச் சேர்ந்த 14 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். வேலணை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J28 கிராம சேவகர் பிரிவில் காற்றுடன் கூடிய மழை காரணமாக 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட J169 கிராம சேவகர் பிரிவில் வீடு ஒன்றில் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 4 பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள வீடொன்றில் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய வெளிநாட்டு பணமும் நகைகளும் திருடப்பட்ட நிலையில் இந்த குற்றத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நல்லூரில் உள்ள வீடொன்று இரவு வேளையில் உடைக்கப்பட்டு பெருந்தொகை வெளிநாட்டு பணமும் நகையும் அண்மையில் திருடப்பட்டிருந்தது. இது தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. விசாரணைகளை மேற்கொண்ட யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி கலும் மண்டார தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் பிரதான சந்தேக நபரை கைது செய்ததுடன் அவரிடம் இருந்து பெருமளவு நகைகளையும் வெளிநாட்டு பணங்களையும் மீட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் எலி எச்சங்களுடன் கூடிய உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் பல்பொருள் அங்காடி உரிமையாளருக்கு 60,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் உள்ள உணவு கையாளும் நிலையங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் பொது சுகாதார பரிசோதகர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் கட்டுமான துறையின் புதுப்பித்தல் துணைத்துறையில் வேலை வாய்ப்புகளுக்கு தகுதியான தொழிலாளர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. 25 தொடக்கம் 45 வயதுக்குட்பட்ட ஆண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேலை வகைக்கு நல்ல அனுபவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி கற்கும் மாணவனை ஆசிரியர் தாக்கியதில் மாணவன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மாணவன் சில நாட்களாக பாடசாலை வராத காரணத்தினால் காப்போதா சாதாரண தர பரீட்சைக்கு அனுமதிக்க முடியாதென ஆசிரியர் கூறியுள்ளார். பின்னர் குறித்த மாணவனை முழங்காலில் இறக்கவிட்டு தலையிலும் முகத்திலும் தாறுமாறாக தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு கருவாத்தோட்டம் பிரதேசத்தில் நீண்ட காலமாக மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதி இரவு சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இதன்போது 9 தாய்லாந்து பெண்கள் உட்பட 10 பேர் கொழும்பு தெற்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் அதிகாரி ஒருவர் இந்திய பிரஜை போன்று மசாஜ் நிலையத்திற்குள் சென்று தகவல்களை திரட்டிய பின்னர் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி.